ஈரானுக்கு புதுசா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். போர் திரும்ப ஒரு முறை உக்கிரமாகிறத தடுக்க இந்த புதிய பேச்சுவார்த்தை தான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. முதல்ல ஹோர்முஸ் நீரிணையை திரும்ப திறக்கிறது பத்தி தான் பேச்சுவார்த்தை இருக்கணும்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பேச்சுவார்த்தை அணு ஆயுதம் நோக்கி நகரணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இருந்ததாகவும் சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட மேற்காசிய நாடுகள் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமா அந்த திட்டத்தை மூட்டை கட்டி வச்சதாகவும் ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்தில் தாம் பொறுமை இழந்துட்டு வர்றதா ட்ரம்ப் பதிவு செஞ்சிருக்காரு. இதற்கிடையில ஹோர்முஸ் நீரிணை வழியா கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது பற்றி மட்டும்தான் ஓமனுடனான சமீபத்திய பேச்சுவார்த்தை இருந்ததுன்னு ஈரான் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் ஈரான் மேல மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தப்படும்னு ட்ரம்ப் அறிவிப்பாரு. அப்புறமா அந்த முடிவுல இருந்து பின்வாங்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறதா சொல்லுவாரு. இதன் தொடர்ச்சியா தான் மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப் இப்படி பேசியிருக்காரு.